வெல்கம் டு மஞ்சு டெய்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு ட்ரிபிள் எக்ஸல் சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து சுடிதார் செட் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே நான் வந்து டாப்பாக தைக்க போகிறேன். இது வந்து பேண்ட்டு, இது வந்து டாப்பு. ரெண்டுமே டாப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ அந்த டாப் வெட்ட போகிறேன். பாருங்கள், இவங்களோட உயரம் வந்துட்டு 38 ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு. இங்கே ஷோல்டராண்ட அரேஞ்ச் வச்சுருக்கேன். நெக்கோட உயரம் 6, ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக் வந்து 8. ஷோல்டரோட அளவு மொத்தம் 7.5 வச்சுருக்கேன் பெரிய நெக்குன்றதுனால. 3 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டு 4.5 இன்ச்சு கிளாத் நமக்கு இருக்கும். ஆம்கோல் ரவுண்டு வந்து 10.5, அதனால 7.5 இன்ச்சு உயரம் வச்சுட்டு அப்படியே 4 இன்ச்சுக்கு நான் வளைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கேன். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி நம்ம விட்டுக்கணும். விட்டுட்டு இவங்களோட அளவு வந்துட்டு 12.5 வச்சுட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டு தைச்சாதான் பிரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவும். அதனால 1.5 இன்ச்சு கண்டிப்பாக விட்டே ஆகணும். 12.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவாண்டை வந்து 11.5 ப்ளஸ் 1.5 வச்சுருக்கேன் நான். அப்புறமா கீழே வந்துட்டு 13 ப்ளஸ் 1 இன்ச்சு போதும். அதுக்கு மொத்தம் நம்ம 3 மார்க் பண்ணிக்கணும். 12.5 ப்ளஸ் 1.5, 11.5 ப்ளஸ் 1.5. 11.5 ப்ளஸ் 1.5 வந்து உயரத்துலேருந்து 14 இன்ச்சு உயரத்தில் நம்ம இதை எடுக்கணும். இந்த 13 ப்ளஸ் 1 வந்துட்டு 22 இன்ச்சு. அங்கே தான் நம்ம வந்து ஓப்பன் கட்டு வைக்க போகிறோம். அதுக்கு நேராக அதோட அளவு வந்து 22 இன்ச்சு உயரம். 13 ப்ளஸ் 1 அகலத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் மொத்தம் கீழே பாட்டம் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். நல்லா ஃப்ளார் வரணுன்ட்டு, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால 15 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். 38.5 இன்ச்சு உயரமும் 1.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன் நான். ஸ்லீவை வந்து எப்படி கட் பண்ணணுன்னா, இங்கே வந்து இவங்களுக்கு துணி பத்தலை. நம்ம கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு இந்த இடம் மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வெட்ட வேண்டி வரும். அது வந்து 10.5 இன்ச்சு ஆம்கோல் உயரத்தில், உயரம் வந்து 8 இன்ச்சு. அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போது இது பாடியோட மெஷர்மெண்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு போடுறேன். ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் வாங்க. 7.5 இன்ச்சு கையோட உயரம். ஆம்கோல் வந்து 10.5 இன்ச்சு. அதனால ஃபோல்டிங் நம்ம பக்கம், ஓப்பன் பக்கம் அந்த பக்கம் இருக்கணும். அங்கேருந்து 3.5 இன்ச்சு டவுனில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே 4 இன்ச்சு துணி இருக்கணும். இங்கே 7.5 இன்ச்சு. ஃபோல்டிங் ஆண்டு இருந்து ஓப்பன் ஆண்டு வரைக்கும் 10 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இங்கே துணி இல்லாதனால நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஃபோல்டிங் ஆண்டு இருந்து அக்கல் வரைக்கும் 10 இன்ச்சு இருக்கணும். உயரம் 7.5 இன்ச்சு இருக்கணும். கை சுற்றளவு வந்து 9 ப்ளஸ் 1.5 வச்சுக்கணும். வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே வளைவாக ஒரு கர்வ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடம் வந்து 3.5 இன்ச்சு டவுனில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டிங்கு. அப்புறமா நெக்குக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டா ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ட்ரிபிள் எக்ஸலோட கட்டிங்கு, சுடிதார் கட்டிங்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச பிறகு ஃபுல் ஃபினிஷிங்கோடு இந்த டாப்பை போடுறேன். தேங்க்யூ.